find a Fourier series with period 3 to represent f of x equal to 2x minus x squared in open interval 0, 3. அதாவது இங்கே லிமிட் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 0 to 3ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் வரும் அப்படின்னா 0 to 2l அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வரும். ஓகேங்களா? இப்போ இதில் இவன் என்ன இருக்குது, f of xங்கிறது 2x minus x squared இருக்குது. லிமிட் என்னது 0, 3ன்னு இருக்குது. அப்போ இங்கே 2lங்கிறது என்னதுன்னா 3. தேர்ஃபோர் எல்லோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 3/2ன்னு வந்துடும். இப்போ 1/Lங்கிறது என்ன ஆகும்னா இதனுடைய தலைகீழி, தட் இஸ் 2/3ன்னு மாறிடும். ஓகேங்களா? இது எழுதி வச்சுக்கலாம். இப்போ ஃபோரியர் சீரீஸ் ஆஃப் f of x ஆன் 0, 2lக்கு என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா எழுதலாம். அதாவது f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos n pi x divided by l plus summation n equal to 1 to infinity bn sin n pi x divided by l. இதில் எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன ஆகும் அப்படின்னா f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos n pi x எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் summation n equal to 1 to infinity bn sin n pi x எல்லுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறீங்க 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ 3/2ங்கிறது மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன மாறும் 2/3ன்னு மாறிடும். அப்போ f of xங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா a0/2 plus summation n equal to 1 to infinity an cos of 2n pi x divided by 3 வந்துடும். plus summation n equal to 1 to infinity bn sin 2n pi x divided by 3 வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்து a0 an bn இந்த மூணு கோஎஃபிஷியன்ஸும் ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ண பிறகு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் சீரிஸ் நமக்கு கிடச்சிரும். முதல்ல a0 கண்டுபிடிக்கலாம். a0க்கு ஃபார்முலா வரும். a0ங்கிறது 1/L இன்டெக்ரல் 0 to 2L f of x into dx வந்துடும். இதில் 1/Lங்கிறது 2/3ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2Lங்கிறது 3. அப்போ a0ங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா 2/3 இன்டெக்ரல் 0 to 3 f of x dx மாறிடுச்சு. அப்போ anக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/L இன்டெக்ரல் 0 to 2L f of x cos of n pi x divided by L into dx வந்துடும். இப்போ இதில் 1/Lக்கு பதிலாக 2/3 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 2Lக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா a0ங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா 2/3 integral 0 to 3 f of x cos of 2n pi x divided by 3 into dxன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் bnக்கு என்ன ஃபார்முலா வரும் 1/L integral 0 to 2L f of x sin of n pi x divided by L into dxன்னு வந்துடும். இப்போ இதில் Lக்கு 1/Lக்கு பதிலாக 2/3 போடுங்க. 2Lக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா bnோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2/3 integral 0 to 3 f of x sin of 2n pi x divided by 3 into dxன்னு மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து a0 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a0ங்கிறது என்னது 2/3 integral 0 to 3 f of x into dx. f of xோட வேல்யூ 2x minus x square சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ இன்டெகிரேஷன் பண்ணுறீங்க. 2x இன்டெகிரேஷன் பண்ணால் ஆகும் x square by 2ன்னு வந்துடும். மைனஸ் x square இன்டெகிரேஷன் பண்ணால் x cube by 3ன்னு வந்துடும். லிமிட் 0 to 3 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இதில் காமனாக இருக்க அந்த 2வை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் x squared minus x cube by 3ன்னு இருக்கும். இப்போ இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்பர் லிமிட் இங்கே என்ன இருக்குது 3ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண ஆகும் 3 ஸ்கொயர்டு மைனஸ் 0 ஸ்கொயர்னு வந்துடும். இதில் 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ மைனஸ் 1/3 வெளில எடுத்த பிறகு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண ஆகும் 3 கியூபு மைனஸ் 0 கியூப்னு வந்துடும். இதை சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர்டு வேல்யூ 9 வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/3 அப்படி எழுதிடலாம். இங்கே 3/3 அப்படிங்கிற எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் 3யும் 3/3 இருக்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 9 மைனஸ் 9 வந்துடும். ஓகேங்களா? இப்போ 9 மைனஸ் 9 ஆன்சர் ஆகும் 0 வரும். 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ a0 வேல்யூ என்னது 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் an ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். anங்கிறது என்னன்னா 2/3 இன்டெகிரல் 0 to 3 f of x cos of 2n pi x divided by 3 into dx. இதில் f of xோட வேல்யூ 2x minus x square சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ an ஃபைண்ட் பண்ணுறதுக்கு uங்கிறது 2x minus x square எடுத்துக்கலாம். vங்கிறது cos of 2n pi x divided by 3 எடுத்துக்கலாம். uங்கிறது என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். vங்கிறது இன்டெகிரேஷன் பண்ணணும். இப்போ uங்கிறது எது வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வர வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ vங்கிறது எது வரைக்கும் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ uவில் எவ்வளோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வருதோ அதோட நெக்ஸ்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் வியில் இன்டெகிரேஷன் பண்ணணும். இதுதான் பெர்னோலிஸ் ஃபார்முலா. இப்போ யூங்கோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யூங்கிறது என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறீங்க யூ டேஷ் ஈக்குவல் டு 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2ன்னு வந்துடும் மைனஸு எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு எகைன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க அப்போ யூ டபுள் டேஷ்னு வந்துடும் ஈக்குவல் டு 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ன்னு வந்துடும் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2ன்னு வந்துருச்சு. அப்போ யூ டபுள் டேஷுங்கிறது -2ன்னு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துருச்சு. இப்போ யூ டபுள் டேஷ் அப்படின்னா வியில் v3 வரைக்கும் நீங்கள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். விங்கிறது என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு விங்கிறது என்னது, காஸ் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3. ஃபஸ்ட் இன்டகிரேஷன் பண்ணுறீங்க, காசுக்கு இன்டகிரேஷன் என்னது சைன் வந்துடும். தட் இஸ் v1 ஈக்குவல் டு சைன் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 வந்துருச்சு. எகைன் இந்த 2n பை எக்ஸ் டிவைட் பை 3ங்கிறத டிஃபரன்ஷியேஷன் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 2n பை டிவைட் பை 3ன்னு வந்துடும். இந்த 2n பை டிவைட் பை 3ங்கிறத மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனால் ஆகும் அப்படின்னா தலைகீழாக மாறிடும். அப்போ என்ன ஆகும், சைன் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 3 இன்ட்டு 3 டிவைட் பை 2n பைன்னு வந்துடும். ஓகேங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு v2 ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் சைன் இன்டகிரேஷன் பண்ண ஆகும் மைனஸ் ஆஃப் காசுன்னு வந்துடும். therefore மைனஸ் ஆஃப் காசு 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 வந்துடும். எகைன் அந்த 2n பை எக்ஸ் டிவைட் பை 3ங்கிறத டிஃபரன்ஷியேஷன் பண்ணி டினாமினேட்டரில் எழுதி அதை நம்ம என்ன பண்ண மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகும்போது ரிவர்ஸில் எழுதணும். அப்போ என்ன வரும், minus of cos of 2n pi x divided by 3 into 3 divided by 2n pi whole square னு மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் பண்ண போறீங்க. இப்போ மைனஸ் ஆஃப் காஸ் இன்டகிரேஷன் பண்ணாகும் மைனஸ் ஆஃப் சைன் 2n pi x divided by 3 னு மாறிடும். எகைன் அந்த 2n pi x divided by 3ங்கிறத டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அது டினாமினேட்டரில் எழுதிட்டு டினாமினேட்டரில் எழுதின டைம் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் ரிவர்ஸில் வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா v3ங்கிறது மைனஸ் ஆஃப் சைன் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 இன்ட்டு 3 டிவைட் பை 2n பை ஹோல் கியூப்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, சரி. இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பெர்னோலிஸ் ஃபார்முலாங்கிறது என்னது, இன்டெக்ரல் uv dx அப்படின்னா u v1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், uவையும் v1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இங்கே என்ன இருக்குது, uங்கிறது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, v1ங்கிறது சைன் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 இன்ட்டு 3 டிவைட் பை 2n பை. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் எழுதணும் அப்படின்னா ஆன்சராக வரும் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு 3 டிவைட் பை 2n பை சைன் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் யூ டேஷ் v2 இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் யூ டேஷ் v2 மைனஸ்ன்னு வருது. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ செகண்ட் டேர்ம் என்னது ப்ளஸில் வந்துடும், மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்போ 2 மைனஸ் 2x இன்ட்டு காஸ் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 இன்ட்டு 3 டிவைட் பை 2n பை ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அதை தான் எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு u டபுள் டேஷ் v3. இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 டைம்ஸு சைன் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 இன்ட்டு 3 டிவைட் பை 2n பை ஹோல் கியூப் எழுதியாச்சு. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க, லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட் என்ன சார்னா 0 to 3. இப்போ நல்லா பாருங்கள், சைன் வந்துச்சு அப்படின்னாவே இந்த லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது கண்டிப்பாக 0 வரும். சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அப்போ என்னாகும் 2n பை இன்ட்டு 3 டிவைட் பை 3ன்னு வந்துடும். அப்போ 3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்னாகும் சைன் 2n பைன்னு வந்துடும். அதே மாதிரி லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது சைன் 0ன்னு வந்துடும். சைன் 2n பை சைன் 0ங்கிறது என்னதுன்னா ஆன்சர் 0. அப்போ சைன் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 எங்கெங்கே வருது, ஃபஸ்ட் டேர்மில் வருது, லாஸ்ட் டேர்மில் வருது. அந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிடில் இருக்க டேர்ம் மட்டும் தான் வேல்யூ கிடைக்கும், அதுக்கு மட்டும் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் 2 மைனஸ் 2x 3 ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஸ்கொயர் காஸ் ஆஃப் 2n பை எக்ஸ் டிவைட் பை 3 லிமிட் 0 to 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் n ஸ்கொயர் பை ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை வெளில எடுத்துருங்க. மீதி என்ன இருக்கும், வெளியில் 2/3 இருக்குது. therefore 3 ஸ்கொயரு டிவைடட் பை 2 ஸ்கொயரு n ஸ்கொயர் பை ஸ்கொயர் எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ என்ன 2 மைனஸ் எக்ஸுக்கு பதில் 3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். காஸ் ஆஃப் 2n பை 3 டிவைட் பை 3ன்னு கிடச்சிடும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. 2 மைனஸு 2 இன்ட்டு 0னா 0ன்னு கிடச்சிரும். காஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 0 போடும்போது என்னாகும் 0ன்னு வந்துடும். ஓகேங்களா, சரி. ஏதாவது இல்லை 3 ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணோன்னு ஆகும், நியூமெரிட்டில் 3 வந்துடும். 2 ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் 2ன்னு கிடச்சிரும். இப்போ 3 டிவைட் பை 2 இன்ட்டு n ஸ்கொயர் பை ஸ்கொயர் வந்துடும்.
இதை சிம்பிளை பண்ணால் -4 வந்துடும். cos 2n பைன்னு வந்துடும். -2 cos 0ன்னு வந்துடும். cos 2n பேர் வேல்யூ 1, அதே மாதிரி cos 0ட வேல்யூ 1. சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா -4 × 1 -2 × 1 வந்துடும். இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 -4 -2ன்னு வந்துடும். -4 -2னா -6ன்னு கிடச்சிரும். ஆல்ரெடி டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்குது, இது கேன்சல் பண்ணோம்னா -3ன்னு கிடைச்சிரும். அப்போ 3 × -3 என்ன வரும், -9 வந்துடும். அப்போ ஏன்னுங்கிறது என்னன்னா -9/n²π², இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிஎன் ஃபைண்ட் பண்ணலாம். பிஎனுக்கு நான் ஆன்சர் வந்துச்சு, ஃபார்முலா வந்துச்சு 2/3 × 0 to 3 f of x sin of 2n/x/3 × dx. f of x போல 2x - x² சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. பிஎன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், யூங்கிறது 2x - x² எடுத்துக்கலாம், விங்கிறது sin of 2n/x/3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எப்படி ஏஎன் ஃபைண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பிஎன் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ யூ டேஷ் என்ன வரும், 2 - 2x வந்துடும். யூ டபுள் டேஷ்ங்கிறது -2 வந்துடும். விங்கிறது இன்டகிரேஷன் பண்ணணும், அப் டு v3 வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா யூ டபுள் டேஷில் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் -2 வருது. அப்போ வியோட கம்பேர் பண்ணும்போது v3 வரைக்கும் நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். விங்கிறது என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ sin of 2n/x/3 இன்டகிரேஷன் பண்ணாகும் -cos 2n/x/3. எகைன் இந்த 2n/x/3ங்கிறத டிஃபரன்ஷியேஷன் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க. அப்போ ஆகும் 3/2n வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு v2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. காசு இன்டகிரேஷன் பண்ணால் சைன் வந்துடும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -sin 2n/x/3 வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணி டினாமினேட்டர் எழுதிட்டு அதை மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 3/2n/2 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு v3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. சைன் இன்டகிரேஷன் பண்ணாகும் மைனஸ் காசுன்னு வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆகும் ப்ளஸ் காசுன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும், cos of 2n/3. இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி டினாமினேட்டர் எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகுது என்ன ஆகும் 3/2n/3 மாறிடும். ஓகேங்களா. அப்போ பெர்னலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. பெர்னலிஸ் ஃபார்முலா ஃபஸ்ட்டு டேர்மு uv1, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் -2x - x², 3/2n/cos of 2n/x/3 வந்துடும். செகண்ட் டேர்ம் என்னது -u'(v2) வந்துடும். தட் இஸ் இது மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆகும் ப்ளஸ்ன்னு வந்துடும். இப்போ ப்ளஸ் ஆஃப் 2 - 2x sin of 2n/x/3 × 3/2n/2 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்மு u'(v3). ஓகேங்களா. u'(v3)ங்கிறது இங்கே என்ன இருக்குது -2. இப்போ என்னாகும் -2 × cos of 2n/x/3 × 3/2n/3 வந்துடும். அதுவும் எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் சைன் டேர்மு மிடில் இருக்க டேர்ம் மட்டும்தான். இப்போ அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு லாஸ்ட் டேர்முக்கு மட்டும் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேர்முக்கு எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 × 3னா 6ன்னு கிடச்சிரும். 3² வேல்யூ 9 கிடச்சிரும். இந்த டேர்ம் அப்படி எழுதிட்டோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 2n/, cos 2n/, வந்துடும். அடுத்து லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 0 போடும்போது 0 வந்துடும், இந்த இடத்துல 0 போடும்போது 0 வந்துடும். அப்போ என்னாகும் 0ன்னு வந்துடும். 0 × anything 0. அப்போ லோயர் லிமிட் என்னது 0ன்னு வந்துடும். அதான் இந்த இடத்துல -0 போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்முக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்க அப்படின்னா cos 2n/3 வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா cos 0ன்னு வந்துடும். மீதி இருக்க அந்த கான்ஸ்டன்ட் டேர்மு அப்படியே காமனாக வெளில எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 2/3ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு -6 - 9 3/2n/, cos of 2n/, வந்துடும். -2 3³ 2³ n³ π³ cos 2n/, cos 0 வந்துடும். cos 2n/, ஆன்சர் அது 1, cos 0 வெளியே 1. இப்போ 1 - 1 0 வந்துடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் ஆகும் இதில் -0 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல cos 2n/, இருக்குது. cos 2n/, ஆன்சர் வரும் 1ன்னு வந்துடும். அப்போ -6 - 9ங்கிறது என்ன வரும் அப்படின்னா 3னா 9 வந்துடும். நெக்ஸ்ட்டு 2n/, cos 2n/, வெளியே 1ன்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதில் 3யும் 9 கேன்சல் பண்ணோம்னா இந்த இடத்துல 3 வரும். 2வும் 2வும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் டேர்ம் என்னது 3/n/, அப்படிங்கிறது என்னதுன்னா bn. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த a0, an, bn இந்த 3 வெளியும் நம்ம என்ன பண்ணுவோம், given f of x ஃபோரியர் சீரீஸில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஒன்றுங்கிறது என்னது f of xங்கிறது a0/2
plus summation n equal to 1 to infinity an cos of 2n pi x by 3 plus summation n equal to 1 to infinity bn sin of 2n pi x by 3. இதில் a நோட வேல்யூ 0, அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். a நோட வேல்யூ மைனஸ் 9 பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. bn ஈக்குவலாக 3 பை n பை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ இதில் n ஈக்குவல் டு 1 to infinity இதான் வேரி ஆகுது. அப்போ மைனஸ் 9 பை பை ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளில எடுத்துருங்க. சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 1 by n ஸ்கொயர்டு காஸ் ஆஃப் 2n பை ஸ்கொயர் பை 3 ஆகிடும். ப்ளஸ் 3 டிவைட் பை பைங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை வெளில எடுத்துருங்க. n ஈக்குவல் டு 1 to infinity 1 by n சைன் ஆஃப் 2n பை டிவைட் பை 3 வந்துடும். இதுதான் அது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுடைய ஃபோரியர் சீரியஸ். தேங்க்யூ.